வணக்கம். ஹிஸ்ட்ரியில் டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்டில் முகலாய பேரரசை பார்க்கலாமா ஒன்லைனரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து பாபர். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா வந்து 1526ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா பாபர். எந்த ஆண்டு முகலாய பேரரசு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா 1526ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின், முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார். முதலாம் பானிபட் போரில் பாபர் வந்து யாரை தோற்கடித்தார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாலாவது கொஸ்டின், முகலாய பேரரசு எந்த ஆண்டு வரை பேரளவுக்கு நீடித்தது. முகலாய பேரரசு எந்த ஆண்டு வரை பேரளவுக்கு நீடித்தது அப்படின்னா வந்து 1857ஆம் ஆண்டு வரை நீடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது கொஸ்டின், முகலாய வம்சத்தின் 6 முக்கிய அரசர்கள் யாவர். முகலாய வம்சத்தின் 6 முக்கிய அரசர்கள் யார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். மறுபடியும் சொல்கிறேன், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆறாவது கொஸ்டின், அவுரங்கசீப் மறைவுற்ற ஆண்டு எது அப்படின்னா வந்து 1707ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழாவது கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு நடந்த முக்கிய நிகழ்வு யாது அப்படின்னா வந்து 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சி சிப்பாய் கலகம் வந்து முக்கிய நிகழ்வாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எட்டாவது கொஸ்டின், அதிகாரத்தின் உச்சத்தில் முகலாய பேரரசு எந்தெந்த பகுதிகள் வரை பரவியிருந்தது. அதிகாரத்தின் உச்சத்தில் முகலாய பேரரசு வந்து எந்தெந்த பகுதிகள் வரை பரவியிருந்தது அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தான் வங்காளம் வரையிலும் காஷ்மீர் முதல் தமிழகம் வரையிலும் வந்து பரவியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்பதாவது கொஸ்டின், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்த முகலாய மன்னர் யார். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்த முகலாய மன்னர் யார் அப்படின்னா வந்து அக்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10வது கொஸ்டின், முகலாயர் யாருடைய வழித்தோன்றர்கள். முகலாயர் வந்து யாருடைய வழித்தோன்றர்கள் அப்படின்னா ஆன்சர் வந்து மங்கோலிய செங்கிஸ்தான் மற்றும் துருக்கிய தைமூரோட வழித்தோன்றர்கள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11வது கொஸ்டின், முகலாய பேரரசை நிறுவிய பாபர் இப்ராஹிம் லோடியை எந்த போரில் தோற்கடித்தார். முகலாய பேரரசை நிறுவிய பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து எந்த போரில் தோற்கடித்தார் அப்படின்னா முதலாம் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அதில் வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 12வது கொஸ்டின், முகலாய பேரரசு இந்தியா முழுவதும் அமைத்த நிர்வாக அமைப்பு எத்தன்மையது. முகலாய பேரரசு இந்தியா முழுவதும் அமைத்த நிர்வாக அமைப்பு வந்து மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பு ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முகலாய அரசர்களும் ஆட்சி காலமும் ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கோம், பார்க்கலாமா. அரசர் ஆட்சி காலம், சரிங்களா, ஆட்சி காலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாபர் வந்து எந்தெந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆட்சி காலம் 1526 to 1530 வரை ஆட்சி பெற்றிருக்காங்க.